இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறது பிளாக்கா பெரட்டல். அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு பிளாக்கா வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு ரூ. 30 சொன்னாங்க. இப்போ வந்து இதை என்ன பண்ண போகிறோன்னா, கட் பண்ண போகிறோம். கட் பண்ணி தோலை எடுக்க போகிறோம். இது வந்து ஒரு பேப்பரில் வச்சு கட் பண்ணுங்க. அந்த பாலெல்லாம் இருக்கும், கையில் படும். அதனால் எண்ணெய் தடவிக்கங்க. கையிலையும் தடவிக்கங்க, அந்த கத்தியிலையும் நல்லா தடவிட்டு இதை என்ன பண்ண போகிறோன்னா 2ஆக கட் பண்ண போகிறோம். 2ஆக கட் பண்ணிவிட்டு இந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட போகிறேன். எதுக்கு பெரிய பெரிய பீஸாக போடுறேன்னா, கொஞ்சம் கரைஞ்சிரும் இல்லாட்டி, அதுக்காக. இப்போது வந்து நம்ம குக்கரில் இதை வச்சு எடுக்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இப்போ இந்த பிளாக்காயை வந்து 3 விசில் வச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து அரைக்கிறதுக்கு வந்து அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக பொட்டுக்கடலை, கொஞ்சமாக சோம்பு, அப்புறம் ஜீரகம், மிளகு எடுத்திருக்கேன், 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து கசகசா எடுத்திருக்கேன். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது எதுவுமே நான் வறுக்கலை, சும்மா எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு ஒரு பூண்டு எடுத்து நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நமக்கு பிளாக்கா வந்து நல்லா வெந்துருச்சு. இதை இப்போ நம்ம தாளித்து விட போகிறோம். இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்தாச்சு. கொஞ்சமாக சோம்பு எடுத்திருக்கேன், அதுக்கப்புறமா கல்பாசி, கொஞ்சம் பட்டை எடுத்திருக்கேன், ஒரு பூ போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் இலை போட்டிருக்கேன். இது நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 2ஆக கட் பண்ணி ஒரு 10-15 போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். அதுவும் நல்லா வதங்கினோன்னே நம்ம தட்டி வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இதுக்கு ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நான் வேக வச்சுருந்தோம் இல்லையா பிளாக்கா, அதையும் இதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. நல்லா கிண்டி விட்ருங்க. கிண்டிட்டு இதுக்கு தேவையான அளவு வந்து மஞ்சத்தூள் போடணும். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் மட்டும் போடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். வெறும் மிளகாய்த்தூள் வந்து போட்டுக்கோங்க, காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க. இதை நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், நிறையா வேண்டாம். ஏன்னா நம்ம பிளாக்காலாம் நல்லா வேக வச்சுட்டோம் இல்லையா, அதனால நிறையா தண்ணி ஊற்றினோன்னா அது வத்துற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அப்புறம் பிளாக்கா கரைஞ்சிரும். அதுக்காக நிறையா வேண்டாம். அந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாடை போகிற வரைக்கும் இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கொஞ்சம் திக்காயிருச்சு. இப்போது இந்த அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு கொஞ்சமாக அந்த பாத்திரத்தில் இருக்க தண்ணியை மாத்திரம் ஊற்றினா போதும். ஊற்றிட்டு நல்லா சுருள சுருள கிண்டணும். அதாவது தண்ணியாக இருக்கக்கூடாது. நமக்கு ஒரு 10 நிமிஷத்துலேயே நமக்கு பிளாக்கா பெரட்டல் ரெடி ஆயிரும். இந்த ப்ராசஸ் முடிஞ்சோடனே இப்போது வந்து இது நல்லா சுருள சுருள கிண்டிடுங்க. கிண்டிட்டு இதோட பதம் வந்து எவ்வளோ இருக்கணும்னா, நான் இப்போ இந்த கரண்டியில் காட்டுவேன் பாருங்களேன், அந்தளவு இருக்கணும். தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். அவ்வளோதாங்க, நம்மளோட பிளாக்கா பெரட்டல் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.